அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களும் இவ்வாறாந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் 217வது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரம் அல் மஸ்ஜித் ஹராம் உடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் மாஹிர் அல் முஐக்லி ஹஃபிதுல்லாஹ் நடத்தினார்கள். ஒருவர் மரணித்தாலும் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு நட்பெயரை நல்லதோர் மக்கள் துஆ செய்யக்கூடிய விடயங்களை விட்டு செல்லுதல். நாம் மரணித்தாலும் மனித மனங்களில் வாழ்வதற்கான நட்பெயரை மக்கள் பாராட்டி துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல சாதனையை சாதித்து விட்டு போவது, விட்டு செல்வது, அப்படியான சதகா ஜாரியாக்களை விட்டு செல்வதற்கு என்னென்ன காரணிகள் வழிவகுக்கும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் மரணத்தை முடிவு செய்திருக்கிறான். எல்லா மனிதர்களும் நிச்சயம் மரணிக்க வேண்டும். குடும்பத்தை, சகாக்களை, உறவினர்களை, நண்பர்களை பிரிய வேண்டும். அவன் முற்படுத்தி அனுப்பிய விடயங்களை கண்டுகொள்வான், நிச்சயம் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு ஆலயம் 185 வசனத்தை ஓதினார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தின் சுவையை சுவைக்கும். நீங்கள் உங்களுடைய கூலிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கப்படுவது கியாமத்து நாளில். எனவே நரகத்திலிருந்து யார் தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார் அவர்தான் ஜெயசீலர். நிச்சயமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம். அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஒரு முஃமினான அடியானுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பெருமருட்பாக்கியங்களில் உள்ளதுதான் அவனுடைய அமல்களுடைய அடிச்சுவடிகள், அடையாளங்களை அல்லாஹ் எழுதுகிறான், ஒவ்வொன்றாக பதிந்து வைக்கிறான். அதன் மூலம் அவனுடைய பிரஸ்தாபத்தை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். அதே போன்று அவருடைய கூலியை அல்லாஹ் சதகா ஜாரியாவா, அஜ்ருன் ஜாரியாக தொடர்ந்து வரக்கூடிய ரொட்டேட் ஒரு கூலியாக மாற்றிவிடுகிறான். ஆயுளை நல்லமல்கள் மூலம் நீடிக்கிறான். நற்கிரியைகள் செய்துவிட்டு மரணித்தால் மௌத்துக்கு பின்னாலும் அவர் வாழ்வது போன்றுதான். அவருடைய நலவுகள், அவரால் செய்யப்பட்ட நற்கருமங்கள் உலகத்திலே எஞ்சி இருக்கும். அவருக்கு ஒரு நட்பேர் இருக்கும், நட்புகள் இருக்கும், மக்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும், பாராட்டு இருக்கும் மௌத்துக்கு பின்னாலும். என புகழத்தக்க நல்ல செயல்கள், அழகான அடிச்சுவடிகள், அடையாளங்கள், விட்டு செல்கின்ற சுவடிகள் அவருடைய ஞாபகத்தை மக்களுடைய மனங்களிலிருந்து நீக்காது. நிரந்தர ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நபராக இருப்பார். அவருடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது, நற்கர்மங்கள் செய்வருடைய வாழ்க்கை எப்பொழுதும் பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். மக்களுடைய துஆ, பிரார்த்தனைகள், நன்மாராயங்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். எனவே ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு நற்கர்மத்தை, நல்ல செயலை, நற்சேவையை, நிரந்தரமான ஒரு நட்பணியை, நிரந்தர தர்மத்தை விட்டு செல்வது சாலச் சிறந்தது. எப்பொழுதுமே மறுமைக்காக அவனுக்கான ஒரு சேமிப்பாக அமைவதற்காக வேண்டி தொடரான நன்மைகள், நற்காரியங்கள், நட்பணிகள். எனவே நல்ல அமல்கள் எழுதப்படுகின்றன, நல்ல காரியங்களுடைய அடையாளங்கள், அடிச்சுவடிகள் பதியப்படுகின்றன. எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி ஒருவர் தொலைச் செல்கிறார், ஃபர்லான தொழுகை நிறைவேற்ற செல்கிறார். அவர் செல்லும் பொழுது ஒவ்வொரு கால் எட்டுக்களுக்கும் நன்மை கிடைக்கின்றன, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே நேரம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய சஹீஹான அந்த ரிவாயத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பொதுவாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அதாவது மஸ்ஜிதை சூழ சில வெறுங்காணிகள் இருந்தன. அப்பொழுது பனு சலிமா கோத்திரத்தார்கள் விரும்பினார்கள் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் காணி வாங்கி குடியேறி வீடு கட்டி கொள்ளலாம். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் போனால் தொழுகைக்கு லேசாக இருக்கும், சமீபத்திலே போய் குடியேறினால் நல்லா இருக்கும். ஏன்னா மஸ்ஜிதை சூழ சில வெறும் காணிகள், வெற்று பூமிகள், வேற்று நிலங்கள் இருக்கின்றன, வாங்கி வீடு கட்டி குடியேறுவோமே என்று யோசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி கேட்டார்கள், எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டதே, நீங்கள் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே குடியேற பார்க்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்படி விரும்புகிறோம். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு சலிமா கோத்திரமே, உங்களுடைய வீடுகள் மஸ்ஜிதை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கின்ற பொழுது, நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய கால் எட்டுக்கள் எழுதப்படும், நன்மை எழுதப்படும். எனவே உங்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தூரம் மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வதன் மூலமாக உங்களுடைய கால் எட்டுக்களுக்கு நன்மை எழுதப்படும் என்று சொன்னார்கள். ஈமானிய சகோதரர்களை, பொதுவாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஓப்புக்குரிய மனிதர், மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர், பிரயோசனமான விடயங்களை மக்களுக்கு செய்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். நலவின் பக்கம் யார் அழைப்பாரோ அவருக்கு அதை செய்பவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் கூலி போன்று கிடைக்கும். எந்த விதமான குறைபாடும் அவர்களுக்கு ஏற்படாது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய சஹீஹான கிரந்தத்திலே பதிவாகிய ஹதீஸ் ஜரீர் அலி அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தோம். பகல் நேரம், ஒரு அந்நிய பாதணிகள், செருப்பில்லாத
ஒழுங்கான ஆடைகள் இல்லாத சில அரைகுறை துணிகளை போர்வைகளை போர்த்தி கொண்டு ஒரு கூட்டம் கஷ்டமான ஒரு கஷ்டவாளிகள் வந்தார்கள். மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள். உடுக்க ஒழுங்கான ஆடை இல்லை, அணிவதற்கு செருப்பில்லை. அதே போன்று அரைகுறை ஆடையோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நான் பார்த்தேன். ஜரீர் அலி சொல்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை வறுமையை கண்டு நபியுடைய முகம் கவலையால் சஞ்சலத்தால் துக்கத்தால் வாடி போனது. முகம் மாற்றமடைந்தது, கவலை தோய்ந்த முகமாக மாறியது. வந்தார்கள், வெளியே போனார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். ஒரு வகையான தடுமாற்றம் நபியவர்களுக்கு. இவர்களுடைய நிலைமை கண்டு இவ்வளோ கஷ்டவாளிகளாக இருக்கிறார்களே, அப்போவும் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்களே. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இக்காமத்து சொல்லுமாறு சொன்னார்கள். இக்காமத்து சொல்லப்பட்டது. லுஹர் தொழுகை தொழுவித்தார்கள். பகல் நேரம் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். ஒரு அவசரமான ஒரு தகவலை மக்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு உபதேசம் சொன்னார்கள். பல புத்திமதிகளை சொன்னபோது சதக்கா செலவழிப்பது, உதவி செய்வது, இப்படியான விடயங்களை ஆசை ஆர்வம் மூட்டியபோது ஒரு மனிதர் தீனார் செலவழித்தார். தீனார் உள்ளவர் தீனாரை கொடுத்தார், திருகம் உள்ளவர் திருகமை கொடுத்தார், ஆடை உள்ளவர் ஆடையை கொடுத்தார், உணவுள்ளவர் கோதுமைகளை கொடுத்தார். ஒரு 2-2.5 கிலோ அப்படியான கோதுமைகளுடைய அளவு ஸான்னு சொல்லுவோம், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ரில் கொடுக்கின்ற அளவு, அந்த அளவு கோதுமைகளை கொடுத்தார். எந்த அளவுன்னு சொன்னால், அதாவது தீனாருக்கு தீனார் கொடுங்கள், திருகம் கொடுங்கள், ஆடை கொடுங்கள், உணவு கொடுங்கள் என்று சொல்ல பிறகு மக்கள் எல்லாம் கொடுத்தார்கள். எந்த அளவு சொன்னாலும் ஈத்தம்பலம் ஒன்று இருந்தாலும் ஒரு துண்டை கிழித்து 2ஆக பிளந்து ஒன்றை ஒரு பகுதியை ஷிக்கு தம்ரா ஒரு ஈத்தம்பலத்துடைய கீற்றையனும் கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். மக்கள் சொல்வதை கேட்டு கொடுத்தார்கள். ஒரு மனிதர் வந்தார், அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதர். ஒரு கைப்பிடி நிறைய ஒரு குவியல் உணவோடு வந்தார். அவருடைய கையால் அதை பிடிக்க முடியாத அளவு கொஞ்சம் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார். மக்கள் எல்லாம் அப்படி ஆரம்பத்திலே கொடுத்தாருன்னு கொடுக்க சொன்னார்கள் நபியவர்கள். தீனார் இந்த தீனார் கொடுங்கள், திருகம் இந்த திருகம் கொடுங்கள், ஆடை கொடுங்கள். அதே போன்று உங்களால் முடியுமான ஒரு பிடி கவலை உணவாக இருந்தாலும், ஒரு பிடி உணவாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதை கொடுக்குமாறு நபியவர்கள் சொன்னவுடன் தான் இப்படி ஒவ்வொன்றாக நடக்கிறது. அன்சாரி தோழர் ஒருவர் தான் ஆரம்பித்து வைத்தார். அன்சாரி தோழர் நபியவர்கள் உற்சாகம் மூட்டிய பிறகு அன்சாரி தோழர் ஆரம்பித்து வைத்தார். ஒரு படி 2 கைகளாலும் கொண்டு வந்து கொடுத்த ஒரு உணவு, கோதுமை போன்ற உணவு, ஒரு குவியல். அப்பொழுது ரசூலுல்லாஹோட ஒப்படைத்து நபியர் அவரை பார்த்து மக்கள் எல்லாம் சதக்கா செய்ய தொடங்கினார். ஒருவர் தூண்டுகோலாக அதுக்கு காரணமாக இருந்தார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 குவியல்கள், உணவு குவியல் ஒன்று, ஆடை குவியல் ஒன்று உண்டாகிவிட்டது. மக்கள் போட்டு கொண்டு வந்து கொடுத்து ரசூலுல்லாஹி அவருடைய முகம் ஏற்கனவே கவலையால் வாடி இருந்தது. அவருடைய வறுமையை பார்த்து நபி அவர்களுடைய முகம் மாறி இருந்தது. இப்பொழுது முகம் பிரகாசிக்கிறது. எப்படி என்றால் அந்த தங்கம் இருக்கக்கூடிய உலை போன்று அல்லது தங்க முலாம் பூசப்பட்டது போன்று நபியுடைய முகம் பிரகாசிக்கிறது. மக்கள் செய்த உதவியை பார்த்து உடனடி துரித நடவடிக்கை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாத்தில் யார் அழகான ஒரு வழிமுறையை, நல்ல ஒரு வழிமுறையை ஆரம்பமாக ஆரம்பித்து வைப்பாரோ அது போன்று செய்யக்கூடிய அனைவருடைய கூலிகளும் அவர்களுக்கு குறைவென்று கிடைப்பது போன்று இவருக்கும் கிடைக்கும். அவர்களுக்கு கிடைத்த கூலி அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், அதற்கு காரணமாக இருந்தவருக்கும் கிடைக்கும். அப்போ தீனார் திருகங்கள், உணவுகள், ஆடைகளை கொடுங்கள் என்று சொன்ன பிறகு ஆரம்பித்து வைத்தவர் கொடுப்பதற்கு அன்சாரி சஹாபி ஒருவர். எனவே பிறகு கொடுத்த எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். அது போன்ற சம நன்மை ஆரம்பித்து வைத்த அந்த வழிமுறைக்கு திறவுகோலாக இருந்தவர்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே சில வேளை நல்ல ஒரு வார்த்தை தான் நல்ல வார்த்தையாக இருக்கும். அது முழு சமூகத்துக்கும் பயனடைவதற்கு காரணமாக அமையும், பயனளிப்பதற்கு. அது கியாமத் நாள் வரைக்கும் ஒரு அடையாளத்தை, ஒரு அடிச்சுவடியை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தெரியும், அவருடைய கிரந்தம் சஹீஹுல் புகாரி, அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்று பெயர் பெற்ற சஹீஹான ஒரு கிரந்தம், ஹதீஸ் உள்ளடக்கிய ஒரு கிரந்தம். அவருடைய சம்பவம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவி ரஹிமஹுல்லாஹ் புகாரி இமாமுடைய உஸ்தாத், ஆசிரியர். அந்த ஆசான் ஒரு தடவை மாணவர்களுக்கு மத்தியிலே சொன்னார், உங்களில் யாராவது நபியருடைய சுன்னத்தான ஹதீஸ், ஒரு சஹீஹான மிக தரமான உயர்ந்த சீரான நல்ல தரத்தில் உள்ள ஹதீஸுகளை ஒன்று சேர்த்தால், சுருக்கமான ஒரு கிரந்தத்தில் ஒன்று சேர்த்தால் நல்லா இருக்குமே என்று மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டினார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது, நான் அதை செய்ய வேண்டும், அந்த பணியை செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு ஆசான் மாணவர்களுடைய சபையிலே, வகுப்பறையிலே ஒரு 2-3 வசனங்கள் பேசுகிறார். நபியுடைய சுன்னத்தை, சஹீஹான ஹதீஸுகளை யாராவது சுருக்கமாக ஒன்று சேர்த்தால் நல்லா இருக்குமே என்றவுடன் இந்த மாணவர் யார், அதை தொகுத்த மாணவர் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய மனதில் அது பதிந்தது,
நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது. எனவே நான் அதை கோர்வை செய்ய திரட்ட ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், உஸ்தாதுடைய ஒரு நல்ல தூய்மையான நல்ல பிரயோசனமான ஒரு வசனம், ஒரு வார்த்தை இவ்வளோ சமூகம் பயனடையக்கூடிய ஒரு கிரந்த வெளியாவது காரணமாக இருந்தது. எனவே சின்ன அமலை கொண்டும் சில வேலையுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும். ஒரு புன்முறுவல், உண்மையான ஒரு புன்முறுவல், ஒரு புன்னகை, முகமலர்ச்சி, மக்களை பார்த்து சிரிப்பது, புன்னகைப்பது, நனவுக்கு வழிகாட்டுவது, எதையும் அற்பமாக கருதக்கூடாது நன்மையான காரியங்களிலே. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத், அபு மஸ்ஊத் அன்சாரி இருக்கிறார்கள். மனித நபி ஸல்லல்லாஹு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாகனம் செத்து போய்விட்டது, எனக்கு பயணிக்க ஒரு பிரயாணத்திலே பயணிக்க வாகனம் இல்லை, யா ரசூலல்லாஹ், ஏதாவது வாகனம் இருந்தால் என்னையும் ஏற்றுச் செல்ல உதவுங்களே. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை அப்பா என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களிடமும் இல்லை என்னிடமும் இல்லை, என்றாலும் மேலதிக வாகனம் இல்லை. வாகனம் மேலதிகமாக உள்ள ஒருவரை நான் காட்டிக் கொடுக்கிறேன். வாகனம், அதாவது அவருடைய வாகனத்தில் ஒரு ஏற்றிக்கொள்ள இடம் உண்டு. அவர் அப்படியான ஒருவரை நான் காட்டிக் கொடுக்கிறேன், என்னிடம் அவரை பொறுப்பு தாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதருக்கு வாகன ஏற்பாடை செய்து கொடுத்தார். ஒரு சிபாரிசு செய்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அவர்கள், யார் ஒரு நல்ல காரியத்துக்கு வழிகாட்டுவாரோ அவருக்கும் அந்த நற்காரியத்தை செய்தவருக்கு கிடைக்கின்ற நன்மை போன்று கிடைக்கும். மத்தியஸ்தராக இவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்வதற்கு ஒருவர் சிபாரிசு செய்தார். அந்த வாகனக்காரரை காட்டிக் கொடுத்தார், அதற்கான கூலி. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்பொழுதும் தனக்கு நல்ல அடையாளங்களை விட்டு செல்லுமாறு தூண்டி வந்திருக்கிறார்கள். இறுதி காலத்தில் கூட கியாமத்து நாள் வரப்போகிறது, மௌத்தாக போகிறோம் என்று தெரிந்தால் கூட எப்படி மௌத்தாக வேண்டும். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முஸ்னத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிற அவருடைய முஸ்னதிலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு ஒருவருக்கு கியாமத் நாள் வருகிறது என்று கியாமத் நாள் ஏற்படுகிறது. உங்களில் ஒருவருடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கிறது. அந்த மரக்கன்றை வீசிவிட்டு எழும்பாமல் அந்த மரக்கன்றை நட்டு விட்டு எழும்புங்கள். இன்று கியாமத்து நாள் என்று தெரிந்தாலும் மரக்கன்றை நட்டு விட்டு எழும்புங்கள். எதுக்குமே உலகம் இருக்காதே, பூமி இருக்காதே என்று யோசிக்க வேண்டாம். அந்த மரக்கன்றை நட்டு விட்டு எழும்புங்கள். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை, தான் நாட்டிய ஒரு பயனுள்ள மரத்தையாவது விட்டு விட்டு மூத்தாகுங்கள். மரம் நடுகை இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அழகிய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சஹாபாக்களில் யார் யாருக்கெல்லாம் வசதி, அதுக்குரிய ஆற்றல் இருக்குமோ எல்லோருமே வக்ஃப் செய்தார்கள். நிரந்தர தர்மங்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பொது சொத்துக்களை, பயனுள்ள பொருட்களை வக்ஃப் செய்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே உண்மையிலே மௌத்துக்கு பின்னால் நமக்கு பயனளிக்கக்கூடிய நிரந்தரமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய, மக்களுடைய துஆக்களை பெற்று தரக்கூடிய விடயங்கள் உள்ளதான் நாம் பரப்பிய ஒரு கல்வி, அறிவு, ஞானம், அதேபோல் நல்ல விட்டு சென்ற நல்ல குழந்தைகள், நாம் ஓதி பாவித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு குர்ஆன், அதேபோல் கட்டிய மஸ்ஜித், அதே போன்று அனாதைகள், ஏழைகள், விதவைகளுக்கு நாம் வக்ஃப் செய்த வக்ஃப் சொத்துக்கள், அதே போன்று நாம் ஏற்பாடு செய்த நீர்ப்பாசனங்கள், நீர் ஓட கிணறு, அப்படி 6 குளங்கள், நதிகள் நம்மால் உருவாக்கப்பட்ட, தோன்றப்பட்ட, அதுக்கான செலவழிக்கப்பட்ட, அதே சதகா தர்மம், தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை, தன்னுடைய ஆயுளிலே செய்கின்ற அனைத்துமே மௌத்துக்கு பின்னால் நமக்கான அடையாளங்கள், அடிச்சுவடிகள். ஈமானிய சகோதரர்களே, பொதுவாக மௌத்துக்கு பின்னால் நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நல்ல நட்பேறு, நம்மை பற்றி நல்ல கருத்து, நல்ல புகழ், நல்ல பாராட்டு, நல்ல மனிதர், நல்ல குணமுள்ளவர், நல்ல சேவை செய்தவர், நற்கர்மம் புரிந்தவர் என்று நம்மை பற்றி மக்கள் நலவு கூறுவது, நட்பேறு கிடைப்பது, நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு பேரை பெற்றுவிட்டு மௌத்தாகுவது ஒரு மனிதனுடைய ஆயுளில் அது உண்மையிலே நிரந்தரமாக இருக்கும். அவனுடைய நாட்கள் ஆயுள்கள் முடிந்தாலும் அவனுடைய ஞாபகம் மக்கள் மத்தியில் இருக்கும். அவனுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும். அவனுடைய நல்ல கருமங்கள் எப்பொழுதுமே பேணி பாதுகாக்கப்படும். அது அல்லாஹ் கொடுக்கின்ற நியாமத், நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். எனவே அது மக்களுடைய நாவுகளில் அவரை பற்றி பேசினாலே துவா கிடைக்கும். நல்லவரப்பா, மாஷா அல்லாஹ், வாழ்ந்தால் இவரை கொண்டு வாழ வேண்டும், நல்லவராக வாழ்ந்தார், மக்களுக்கு மத்தியிலே நட்பேறு பெற்றவராக வாழ்வது. மக்கள் பொதுவாக அப்படி பேசும் பொழுது மக்கள் சாட்சியாளர்கள். அதிகமான மக்கள் நம்மை பற்றி நலவு பேசுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அதனால் மக்களை அல்லாஹ் அப்படி பேச வைப்பது நமக்கான சான்று, ஒரு நற்சான்று, ஒரு நற்சாட்சி பத்திரம் நமக்கு தருவது போன்றுதான், சர்டிஃபை லெட்டர் போன்றுதான். எனவே இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ்வுடைய சுனன் என்ற அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கவாதிகளை அடையாளம் காணலாம் என்றார்கள். உலகத்திலே யார் சொர்க்கம் போவார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். நரகவாதிகளை விட்டும் பிரித்து சொர்க்கவாதிகள் இவர்கள் தான், நரகவாதிகள் இவர்கள் தான் என்று பிரித்தறியலாம். கேட்டது யார் சொல்ல, எப்படி அறிய முடியும் உலகத்திலே? சொன்னார்கள், அந்த மக்களை பற்றி மௌத்துக்கு பின்னால் நல்ல பாராட்டு, நல்ல புகழ், நட்பேறு, மக்களை நல்ல அவர்களை பற்றி வாழ்த்துக்களும், துஆக்களும், பிரார்த்தனைகளும்,
அவர்களுடைய நன்மைகளை நல்ல காரியங்களை அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்ப்பீர்கள். பாவிகள் நரகவாதிகள் எப்பொழுதும் பேசினாலே அவர்களுக்கு பத்துவா கிடைக்கும், அவர்களை இகழ்வார்கள், அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள், அவர்களுடைய சேவைகள் ஒன்றும் இருக்காது, செய்த தவறுகள் குற்றங்கள் மக்களுக்கு இன்னும் ஆத்திரங்களை உண்டு பண்ணும் தீய விடயங்கள் தான் அவர்களை பற்றி பேசுவார்கள். பொதுவாக ஹதீஸ் இருக்கிறது மௌத்தானுடைய நன்மைகளை பேசுங்கள் என்று. என்னால் பேசுவதற்கும் மக்களுக்கு மனசும் வேண்டும். முழுக்க அநியாயம் அட்டூழியம் செய்துவிட்டு மரணித்தால் பேசுவதற்கு ஒரு நன்மையும் இல்லாத பொழுது மக்கள் பேச மாட்டார்கள் என்பது யதார்த்தம். பொய்யை பேச மாட்டார்கள், மௌத்துக்கு பின்னால் உண்மையை தான் பேசுவார்கள். எனவே நம்மை பற்றி தீய விடயங்களை, அந்த பாவத்துக்கு காரணமான, இந்த அநியாயத்துக்கு காரணமானவன், இப்படிப்பட்ட அநியாயம் செய்தவன், இதை திருடியவன், இதை பறித்தவன், இவரை கொன்றவன், இவருக்கு அடித்தவன், ஏசியவன், இந்த நன்மையை இல்லாமல் ஆக்கியவன், இதற்கு தடையாக இருந்தவன் என்று எப்பொழுதுமே அநியாயம் அட்டூழியம் பாவங்களை பற்றி ஒரு மனிதரை பற்றி பேசப்படுகிறது. அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், உறுதியாக அல்ல, உங்களுக்கு அடையாளம் காணலாம். நீங்கள் சிலருக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்கள் அல்லாவிடம் என்று சொன்னார்கள். இந்த சமகாலத்திலே இந்த விடயங்கள் பொதுவாக பாருங்கள், சமூக வலைத்தளங்களிலே இப்படியான விடயங்களை நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய சொற்கள், ஆடியோக்கள், செயல்கள் அதை பாதுகாக்கப்படுகின்றன. அவருடைய காட்சிகள் அது காட்சியாகவும் ஆடியோக்களாகவும் ஒளியாகவும் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே மக்கள் அதை ஷேர் பண்ணிக்கொள்கிறார்கள், மக்கள் அதை பரப்புகிறார்கள். சோஷியல் மீடியாக்களிலே, நம்முடைய சமூக வலைத்தளங்களிலே ஒருவருக்கு ஷேர் பண்ணி கொள்கிறார்கள், மக்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொள்கிறார்கள். எனவே இது நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மௌத்துக்கு பின்னால் ஏதாவது கெட்ட விடயங்களை, ஒரு கெட்ட ஆடியோவை, கெட்ட வீடியோவை, ஒரு பாவமான ஒரு வீடியோவை ஆடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போவோம். நாம் கபருக்கு போனாலும் அந்த வீடியோ, அந்த ஆடியோ, அந்த கெட்ட விடயத்தின் மூலம் பாவம் வந்து கொண்டிருக்கும். அது நன்மையா? அது நல்ல விடயமா? நன்மை வந்து கொண்டிருக்கும். பாருங்கள், எத்தனையோ மரணித்தவர்கள் அவர்களை பற்றி நனவு பேசப்படுகின்றன. அவர்கள் விட்டு சென்ற நனவுகள், அவர்கள் விடயங்கள் எழுதிய ஆர்டிக்கல்கள், அவர்கள் எழுதிய நோட்கள், அவர்கள் எழுதிய கருத்துக்கள், அதேபோல் நல்ல மகத்துவமான உன்னதமான மரியாதை மிக்க அவர்கள் முன்னின்று செயல்பட்ட அவருடைய முக்கியமான கட்டங்கள், அதே போன்று நல்ல மௌத்துக்கு நல்ல நட்பேறு பெற்றுக் கொடுக்கிறது. அவர் செய்த செயல் அவருக்கு ஒரு முகவரியாக மாறுகிறது. நாளை எதிர்காலத்திலே ஒரு சரித்திரம் படைக்கிறார். இமாம் அஹ்மது ரஹிமுல்லாவோட ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அல்லாஹ் அவரை பயன்படுத்துவான், பாவிப்பான். கேட்டார்கள், எப்படி பயன்படுத்துவான், அவரை எப்படி யூஸ் பண்ணுவான்? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலாக, அவருக்கு மௌத்துக்கு முன்னால் நன்மையான காரியங்கள் செய்யும் பாக்கியத்தை கொடுப்பான், சந்தர்ப்பங்களை கொடுப்பான், அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். எனவே அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுப்பான் என்றால், அவரை சூழ உள்ள சமூகம் அவரை பற்றி திருப்தி அடையும் வரைக்கும் நலவு செய்வார். அவரை பற்றி மனப்பூர்வமாக அவரை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அவரை பற்றி திருப்தி அடைகின்ற வரைக்கும் நற்காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் வழிவகைகளை ஏற்படுத்துவார் என்று சொன்னார்கள். எனவே தான் மௌத்துக்கு பின்னால் மக்கள் திருப்தி அடைகின்ற, மக்கள் பாராட்டுகின்ற, புகழுகின்ற நற்கிரியைகள். எனவே நட்பேர் இருக்கிறதே, அவரை பற்றி அவர் பிரபலியமான நபர், நல்ல விடயங்களிலே, நல்ல காரியங்களிலே, புகழத்தக்க விடயங்களிலே, அது உண்மையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற அவரை பற்றி பின்னோர்கள் பாராட்டுகின்ற ஒரு நற்கர்மம், லிசான சிதுக்கன்னு சொல்வார்கள். அதாவது அது நபிமார்கள் ரசூலுல்லாஹ் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை அல்லாஹ்விட கேட்டார்கள், எனக்கு யா அல்லாஹ் நல்ல ஞானத்தை, அறிவை, ஞானத்தை வழங்கு, பரிசாக நன்கொடையாக என்னை நல்லவர்களை சேர்த்துவை, அதே போன்று எனக்கு பின்னோர்களிலே ஒரு நட்பேரை தா, என்னை பாராட்டக்கூடிய, புகழக்கூடிய, என்னுடைய நலவுகளை பேசி பாராட்டக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கு என்று சொன்னார்கள். உண்மையிலே அது ஏற்பட்டது. அழகாக நாங்கள் அவர்களை புகழ்கிறோம், பாராட்டுகிறோம். அழகிய முறையில் அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை உண்மையிலே அல்லாஹ் செயல்படுத்தி இருக்கிறான். எனவே எல்லா நபிமார்களுடைய பரம்பரையில் வந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் வந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாரும் அவர்களுடைய பரம்பரை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்தார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு ரஹ்மத்தை பரிசாக கொடுத்தோம், அவர்களுக்கு கொடுத்தோம். எனவே அவர்களுக்கு நாங்கள் லிசான சதுக்கு உயர்ந்த நட்பேரை, நட்புகழை, ஒரு புகழ்ச்சியை ஒன்று பண்ணினோம். மரியம் 50வது வசனம், மேலே ஷுஆரா 83, 84வது வசனம், அந்த துஆ. எனவே அல்லாஹ்வுடைய கொடை, நட்கொடை, அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மை தான் அந்த துஆ இந்த உம்மத்துக்கு கிடைத்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ இந்த உம்மத்துக்கும் அவருடைய பரக்கத் கிடைத்திருக்கிறது. கேட்டார்கள் துஆ, என்ன துஆ? யா அல்லாஹ் ரப்பே, அவர்கள் இதை ஒரு ரசூல் அனுப்ப வேண்டும், அவர் உன்னுடைய அத்தாட்சியில் அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நீ கண்ணியமானவன், சக்தி வாய்ந்தவன், ஞானி. பக்ரா 129வது வசனம். எனவே அல்லாஹ் அவருடைய பரம்பரையிலே உண்மையிலே மக்கள், கண்ணியமான மக்களை, உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்த மக்களை, மதிப்புள்ள மக்களை, மிகவும் பயனுள்ள மக்களை உருவாக்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மை. அவர்களை அல்லாஹ் உண்டு பண்ணினான். அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் அல்லாஹ் உண்டு பண்ணினான். எனவே அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த முறை வண்ணத்தில் ஒரு மாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டான். முதலாவது வேதத்தை ஓதி காட்ட வேண்டும்,
கற்றுக் கொடுக்க வேண்டும், அதுக்கு பின்னால் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தத்தையும் மூன்றாவதாக கற்றுக் கொடுப்பதையும் போதனையும் அல்லாஹ் அந்த முறைவண்ணத்திலே அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பி வைத்தான். எனவே உங்களுடைய ஞாமத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம். சூரா அலம் நஷ்ரஹ் 4வது வசனம். அல்லாஹ் நபி அவர்களுடைய திருநாமத்தையும் மதிப்பையும் உயர்த்தி விட்டான், மேலோங்க செய்து விட்டான், நட்புகழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றிவிட்டான். எனவே உமது உம்மத் பாருங்கள், சிறந்த சமூகம் இருக்கிறது. இறுதியாக வந்த சமூகம் எல்லா போட்டிகளிலும், ஓட்டப் போட்டிகளாக இருக்கலாம், எந்த போட்டியாக இருக்கலாம், முதலாவது வரக்கூடியவர் தான் பரிசு, உயர்ந்த பரிசு பெறுவார். ஆனால் நாம் வந்த தரவரிசையிலே இறுதியான சமூகம், ஆனால் அந்தஸ்திலே முதன்மை. இறுதியாக வந்த சமூகம் மதிப்பில் சிறப்பில் முதன்மை. ஹைர உம்மத், சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் இருக்கிறான். நபி அவர்களுடைய உம்மத்தை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவுடைய பரக்கத்துடைய ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு அடையாளத்தை விட்டு சென்றதற்கு நமது சமூகமே, சமுதாயமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நட்பேருக்கு காரணம். அவருடைய பரம்பரை வந்த நபி அவருடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம் இப்போது நட்பேர் இருக்கிறதே, அது பயனுள்ள மிகவும் யாருக்கு பரவலாக பயனளித்த ஒருவருக்கு எஞ்சியிருக்கும். அவருடைய நனவுகள், நற்காரியங்கள் பரவலாக மக்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே எப்பொழுதுமே நல்ல நட்பேருள்ள மக்கள் அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள், அவர்கள் உயர்வடைவார்கள். அவர்களுக்கான மக்களுடைய உள்ளங்களெல்லாம் திறந்து கொடுக்கப்படும். மக்களுடைய உள்ளங்கள் தாராளமாக இடம் இருக்கும். அவர்களுக்கு உள்ளங்கள், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வது, அவர்களோடு பழகுவது மக்களுக்கு பிடிக்கும், அது விருப்பமாக இருக்கும். அவர்களோடு தொடர்பு வைப்பது மக்களுக்கு சந்தோஷம், நிம்மதியாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், இந்த நட்பேர் உள்ளவர்களாக, நல்ல நட்புகள் உள்ளவர்களாகத்தான் நபித்துவத்துக்கு முன்னாலே இருந்தார்கள். சாதி கண்ட பெயர், உண்மையாளர், அமீன், நம்பிக்கை, நாணயம். ஜாஹிலியா காலத்தில் கூட அந்த நட்பெயர் பெற்றிருந்தார்கள். இஸ்லாத்திலும் அதே பெயரை தொடர்ந்தார்கள். நஜாஷி, ஹபஷாவுடைய மன்னர், மக்களுக்கு மத்தியில் அவருடைய நீதி, நேர்மை பிரபலியம் அடைந்தது, பரவியது. சொன்ன ஹபஷா என்ற நாட்டிலே ஒரு அரசர் இருக்கிறார். அவரிடத்திலே யாருக்கும் அநியாயம் நடக்காது, யாரும் அநியாயம் செய்யப்படாத அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசர் என்று அவருடைய நிலவை புகழ்ந்தார்கள். பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அஸ்னுல் குப்ராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே பொதுவாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே கியாமத் நாள் வரைக்கும் நலவு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே நலவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், உபகாரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நற்சுவழிகள் தொடங்கி கொண்டிருக்கும். அது பொதுவாக பாருங்கள், அது நீதி நேர்மையான ஒரு அரசர். அவர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர், அவர் நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர், ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர், ஊரை பாதுகாக்கக்கூடியவர், நாட்டை பாதுகாக்கக்கூடியவர், அல்லது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஆலிம், அறிஞர், மார்க்க அறிஞர், நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போதகர், அதேபோல் நல்ல நற்குணமுள்ளவர், நல்ல பண்பாடு உள்ளவர், அல்லது மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலான ஒரு சீமான், ஒரு பணக்காரர், ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு என்று செலவழித்துக் கொண்டிருக்கிறார், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் மசீதை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில மதரசாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார், கலாபீடங்கள் உருவாகி கொண்டு கல்வி சேவை பெறுகிறார்கள், மசீதில் இமாமத் செய்கிறார். அதே போன்று தன்னுடைய வைத்திய துறையிலே நல்ல நேர்மையான ஒரு வைத்தியராக செயல்படுகிறார். பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி சம்பளம் எடுப்பதல்ல, சம்பளம் எடுக்கிறார், மேலதிகமாக பணம் சம்பாதித்து முன்னுகின்ற நோக்கம் இல்லாமல் அந்த பணியின் தர்மத்தை நடக்கிறார். அதே போன்று நல்ல செல்வாக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர், அந்த செல்வாக்கை மக்களுடைய சமூக சேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். அதே போன்று அழைப்பாளர், தன்னுடைய நுணுக்கமான ஞானமான கருத்துக்களை கொண்டு மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கிறார், நலவின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறார், சீர்திருத்த பணியை செய்கிறார், தக்வா உள்ளவர்களாக மாற்றுகிறார், தக்வாவுக்கு வழிகாட்டுகிறார், நல்லடியார்கள் ஏனையவர்கள். எனவே இவர்கள் மௌத்தாகினாலும், இவர்களுடைய உடல்களை மௌத்து கபருக்குள் மறைத்தாலும், அவர்களுடைய நற்செயல்களை, நற்கர்மங்களை, நல்ல பணிகளை அல்லாஹ் மக்களுடைய மனங்களிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான். நாளாந்தம் ஞாபகப்படுத்த, துஆ செய்ய வைத்து கொண்டே இருப்பான். துஆ தொடர்ந்து பரம்பரையாக வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹ் சொல்கின்ற சூரா யாசீனுடைய 12வது வசனத்தை அல்லாஹ் நிரூபிப்பான். இப்படியான பணிகள் மூலம் நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம், எழுப்பாட்டுவோம். அவர்கள் ஏற்கனவே செய்த நற்கர்மங்களை, செயல்களை நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம், விட்டு சென்ற அடையாளங்களையும் பதிந்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவான அந்த ஏட்டிலே, நன்மை மேற்படக்கூடிய அந்த ஏட்டிலே பதிந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து மருத்துவம் முதல் ஹுத்பா முடித்துவிட்டு, இரண்டாவது ஹுத்பாவை மூமின்களே பொதுவாக நேர்மாற்றமான ஒரு விடயம். பாக்கியமற்றவர், துர்ப்பாக்கியசாலி யார் என்றால் அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், பல வருடங்கள் வாழ்ந்திருப்பார், பல சொத்து செல்வங்களுக்குரிய சீமானாக வாழ்ந்திருப்பார், பல குழந்தை பாக்கியங்களை பெற்றிருப்பார். மௌத்தாகுவார் எந்த அடையாளத்தை விட்டு செல்லாமல், எந்த சதக்கா ஜாரியாவும் இல்லை, எந்த வக்கஃப் சொத்துக்களும் இல்லை, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த சேவைகளும் இல்லை, தன்னுடைய குடும்பம் என்று அனுபவித்து விட்டு போவார். இது மிக பெரிய துர்ப்பாக்கியம்.
எனவே நல்ல செயல் ஒன்று இருக்காது. நன்றி பாராட்டுவதற்கு அவருக்கென்று ஒரு நல்ல செயல் கிடையாது. எனவே தனக்கென்று மௌத்துக்கு முன்னால் ஒரு அடையத்தை விட்டு சென்றவர் அவர் தனக்கென்று தான் விடுவார் மௌத்துக்கு முன்னால். எனவே மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை தான். எதை சம்பாதித்தாலும் எதை அடைந்தாலும் தனக்கென்று பார்ப்பார், சமூகத்துக்காக பொதுவாக சிந்திக்க மாட்டார். எனவே அவர் சும்மா மௌத்தாகி விடுவார். அப்படி மௌத்தாகினால் அவர் துப்பாக்கியசாலி, எந்த நன்மைகளை விட்டு செல்லாமல் நற்சேவை புரியாமல். பாருங்கள், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், யாராவது மௌத்தாகினால் மக்கள் சந்தோஷப்படுறார். ஒருவருடைய மௌத்து செய்தியை கேட்டு மக்கள் அளவில்லை, துவா கேட்கவில்லை, மகிழ்கிறார்கள். ஒருவருடைய மௌத்து செய்தியை கேட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள். பல பேருடைய சாவை பார்த்தோம். செத்தவர்களுடைய சாவுக்கு பின்னால் மக்களுடைய கொண்டாட்டம். செத்தது சந்தோஷம், மரணித்தது சந்தோஷம். அப்படியாக நபர்களாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஒருவருடைய சாவை கேட்டு ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்ற சந்தோஷப்படுகின்ற மக்களாக உங்களுடைய மௌத்து நீங்கள் மாறிவிடக்கூடாது. எனவே கெட்ட செயல்கள் தான் எஞ்சிருக்கு. அநியாயம், அட்டூழியம், அராஜகமும், அத்துமீறலும், மனித உரிமை மீறலும், இது நம்முடைய மௌத்து மக்களுக்கு கொண்டாட்டமாக மாறும். மக்களுக்கு ஒரு உள்ளம் குளிரக்கூடிய சந்தோஷமாக மாறும். கவலை வராது, துவா வராது, பத்துஆக்கள் தான் வரும். இது மிக கெட்ட துர்ப்பாக்கியம். எனவே அவை பாவம் செய்து தங்களுடைய பாவச் சுமைகளையும் பரிபூர்ணமாக கியாமத் நாளில் சுமந்து யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ, யாரெல்லாம் கெட்ட செயல்களுக்கு ஆளாக்கினார்களோ, தானும் பாவி பிறரையும் பாவத்துக்கு ஆளாக்குவது, பிறரையும் பாவம் செய்ய வைப்பது, கெட்ட விடயங்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும். அவர்கள் செய்ததுக்கு அவர்களுடைய பாவங்களை சேர்த்து சுமக்க நேரிடும். அறிவில்லாமல் தெளிவில்லாமல் செய்தது, விளப்பம் இல்லாமல். எனவே இவர்கள் சுமக்கின்ற இப்படியான சுமை கெட்ட சுமை என்று அல்லாஹ் சொன்னார். 25 எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீனை, தூய மார்க்கத்தை மாற்றியவன் தான் அம்ர் இப்னு லுஹை என்பவன். அம்ர் இப்னு லுஹை சிலை வணக்கத்தை முதலாவது உண்டு பண்ணியவனை நபி அவர்கள் சொன்னார்கள். அவனுடைய அந்த ஒரு கை கோல், அசா கோல், அது மாதிரி ஒன்று வைத்திருப்பான். அவன் திருடக்கூடிய பழக்கம் வருது. அவன் அப்படியான இதை கொண்டு அவன் இழுத்துக்கொண்டு நரகத்தில் போவதை கண்டேன். அடுத்தது அம்ர் இப்னு லுஹை தன்னுடைய அந்த அசா கோலை ஒரு கருத்திலே, அல்லது தன்னுடைய குடலை இழுத்துக்கொண்டு ஒரு கருத்திலே, குடல்களை இழுத்துக்கொண்டு நரகத்தில் இருக்க கண்டேன். சிலை வணக்கத்தை, தூய மார்க்கத்தை, களப்பற்ற இணை வைப்பில்லாத மார்க்கத்தை இல்லாமலாக்கி புதிய ஒரு விக்கிரக ஆராதனை செய்தவன் நரகத்திலே தன்னுடைய அந்த அசாவோடு கம்பியோடு அல்லது குடலை இழுத்துக்கொண்டு செல்ல கண்டேன். ஷிர்கின் பக்கம் மக்களை இணை வைப்பின் பக்கம் அழைத்ததனால் நரகத்திலே வெந்து கொண்டிருக்க கண்டேன் என்று சொல்லி கொலை. பாருங்கள், எத்தனை கொலை நடந்தாலும் அந்த காபீலுக்கு, முதலாவது கொலை செய்த அந்த ஹாபீலை கொன்ற சொல்லிட்டு அந்த காபீலுக்கு பாவம் கிடைக்கும். எனவே ஒரு புதிய மார்க்கத்தில் அநாகரிகத்தை, ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு நூதனத்தை உண்டாக்கினால் அதை செய்தவர்களுடைய பாவங்களை பாவமாக இருந்தால் அது பாவம் கிடைக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். தொடராக தீமைகள் வரும் வழியை நாமல் விட்டுவிட்டு கூட போகக்கூடாது. பாவங்களுடைய வழியை விட்டுவிட்டு போவதை எச்சரித்தார்கள். அது எழுதப்படும். அவர் கபரில் இருப்பார், பாவங்கள் வந்து கொண்டிருக்கும். யாராவது ஒருவர் ஒரு வழிகேட்டின் பக்கம், பாவத்தின் பக்கம், தவறின் பக்கம் மக்களை தூண்டுவாரோ, அழைப்பாரோ, மக்களுக்கு வழிகாட்டுவாரோ, அவருக்கு அந்த பாவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, பின்பற்றக்கூடிய, செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற சமபாவம் அவர்களுக்கு கிடைப்பது போன்று அவர்களிலே பாவங்களில் எந்த குறைபாடுமின்றி அவர்களுக்கும் கிடைக்கும். அது எந்த குறைபாடுமின்றி இவருக்கும் கிடைக்கும். காரணகர்த்தாவாக இருந்தார். நலவுக்கு பூட்டாகவும் கெடுதிக்கு திறவுகோலாகவும் இருந்தார். ஈமானி சமூகம் பொதுவாக மக்களுக்கு மத்திய நட்பெயரை பெற்று தருகின்ற, நல்ல விடயங்களை மக்கள் உள்ளத்திலே பாராட்டை பெற்று தருகின்ற அமல்கள் ஒன்று தான் குரானின் படி வாழ்வது, குரானிய வாழ்க்கை. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறோம். அதில் உங்களுடைய பிரஸ்தாபம், உங்களுக்கு நட்பேர் இருக்கிறது, உங்களுடைய நட்புகழ் இருக்கிறது, உங்களுக்கான பாராட்டும் புகழும் பிற சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மதிப்பும் பெருமையும் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொள்ளக்கூடாதா? இது விளங்கக்கூடாதா? குரானுடைய மதிப்பை, மரியாதையை, அதன் மூலம் நீங்கள் அடைய வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் புரியக்கூடாதா? அம்பியா 10வது வசனத்தை ஓதி இப்படியான பொதுவாக மக்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு உண்மையிலே குரான் ஒரு பிரதானமான காரணம். இப்படி வாழ்வது, நல்ல பிள்ளைகளை வளர்த்து நல்ல ஒழுக்க நெறியோடு பிள்ளைகளை வளர்த்து நற்குண சீடர்களை நம்முடைய குழந்தைகளை விட்டு செல்வதும் நமக்கு துஆ கிடைப்பதற்கு, பாராட்டு கிடைப்பதற்கு, புகழ் கிடைப்பதற்கு காரணமாக அமையும் என்று சொல்லி ஸலவாத் மறுத்துண்டுகின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு முதல்ல ஹுத்பாவை முடித்துவிட்டு முழு ஹுத்பாவுக்கும் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவருடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.